மார்கழி மாதம் நம்ம பண்ணக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு முழு பலனும் இருக்குது. அந்த ஒரு மாதம் நம்ம பண்ணும்போது ஒரு வருடம் பண்ணின பலன் கிடைக்கும். நம்ம வேண்டுதல் வந்து அந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே நடைபெறுங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அது கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து எப்படி பண்ணலாம், என்னைக்கு வந்து மார்கழி 1 ஆரம்பிக்குது, அதோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம்னாலே அது வந்து ஒரு தெய்வீகம் நிறைந்த மாதம். எப்படி ஆடி மாதம் வந்து அம்மன்களுக்கெல்லாம் சிறப்பாக நம்ம வந்து வழிபாடுக்கு உகந்த மாதமாக சொல்கிறோமோ, அதே மாதிரி மார்கழியும் வந்து வழிபாடுக்கு உகந்த மாதம் வந்து அது. அந்த மாதத்தில் வந்து நிறையா விசேஷங்கள்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு பீடை மாதம்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி கிடையாது. தேவ வழிபாடுக்கு ஒரு சிறந்த மாதம்னா வந்து அது மார்கழி மாதம் தான். தேவர்களுக்கு கூட இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். அவங்களுக்கும் இந்த ஒரு மாத காலங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த காலம் என்கிறதுனால இந்த நாட்களை வருடம் முழுவதும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதை விட இந்த மார்கழி மாதத்தில் எழும்பி காலையில் 4 மணிக்கு எழும்பி நம்ம குளிச்சுட்டு எல்லா கோயில்களுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் எல்லா கோயிலுமே திறந்துருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து நம்ம வீட்லேயும் நல்லா கோலம் போட்டு விளக்கு ஏற்றணும். வாசலில் 2 விளக்கு ஏற்றி, துளசி மாடம் இருந்துச்சுன்னா அதுக்கு விளக்கேற்றி, பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம ஒரு வழிபாடு பண்ணும்போது நம்ம குடும்பத்திற்கு சுபிக்ஷம் கிடைக்கும். வீட்டில் அனைவருமே நல்லா இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பாசிட்டிவான எண்ணங்களை வந்து இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து பாசிட்டிவாக நினைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் வந்து இந்த மார்கழி மாதம். நிறைய பேர் என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க வருடம் முழுவதும். அப்படிப்பட்டவங்களாம் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு பூஜை, ஒரு விளக்கேற்றி, ஒரே ஒரு விளக்கேற்றி சாமிக்கிட்ட வேண்டுங்களேன். நீங்கள் வேண்டின எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த வேலைங்கும் போது இது ரொம்பவே புனிதமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம கடவுளிடம் வேண்டும் போது நம்ம வந்து அந்த பூஜையில் இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவான வேலை நமக்கு கிடைச்ச மாதிரி, எனக்கு வீடு கட்டணும்னா நான் வீடு கட்டிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து எண்ணி அந்த பூஜையை பண்ணுங்கள். நிஜமாக கண்டிப்பாக வந்து மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் எல்லாமே பழிக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த பூஜை. அந்த மார்கழி மாதத்துக்குனே வந்து நிறைய ஊரில் பஜனை நடக்கும், காலையிலே பூஜை, அது மாதிரி அன்னதானம். அது மாதிரி இந்த மாதத்தில் அன்னதானம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. போய் தான் பண்ணணும், காசு வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் என்னால் முடியாதுன்னெலாம் நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்படி பண்ணால் தான் அன்னதானம்னு கிடையாது. ஒரு நாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க, குருவிகளுக்கு அரிசி போடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்து எறும்பு புத்து இருக்கிற இடம் இல்லை அரிசி மாவையும் வெல்லமும் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு மரத்தடியிலலாம் வந்து புத்து மாதிரி இருக்கும்ல எறும்பு, நீங்கள் சும்மாவே போடுங்களேன் மரம் பக்கத்தில், அங்கே இருக்க எறும்பு பூச்சிகள்லாம் சாப்பிட்டு அதுதான் மிக மிக பெரிய ஒரு அன்னதானம். அதனால் நீங்கள் வந்து எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த நாட்களில் அன்னதானம் பண்ணுங்கள். கோயிலில் போய் நல்ல மார்கழி மாதத்தில் சுவாமி கும்பிடுங்க. வீட்லேயும் பூஜை அறையில் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு பண்ணாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். குறிப்பாக காலையில் எந்திரிச்சு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த வேலையை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க. முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் 5 அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம். இல்லைனா ஒரே ஒரு விளக்கு, எவ்வளோ விளக்கு ஏற்றுறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த நேரத்தில் நம்மளோட எண்ணங்களும் நம்மளுடைய வேண்டுதலும் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதம்னா அது மார்கழி மாதம் தான்.